வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் புதிய எதிர்பார்ப்பு நகை மற்றும் விவசாய கடன்கள் தள்ளுபடி குறித்த ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க. நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு மிகாமல் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடனாலும் விவசாயிகளுக்குரிய கடனை தள்ளுபடி செய்வோம் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ எது எப்படியோ தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு விரைவில் வர இருக்கு. ஸோ நகையை மீட்போம் வார்த்தைகளும் இதுதான் தமிழகத்துடைய பிரதான அரசியல் கட்சிகளின் தாரக மந்திரமாக வந்தது. ஸோ சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான அரசு வந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிவிகே அரசு ஒரு சர்வே லிஸ்ட்டை எடுத்துகிட்ருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் யாருக்கெல்லாம் நகை கடன்களுடைய பட்டியலை கொடுக்கலாம், யாரெல்லாம் அந்த நகைக்கடனை வாங்குறதுக்கு முன்னுரிமை பட்டியலில் தராங்க. கடந்த சில நாட்களாகவே கூட்டுறவு வங்கிகள், அடகு வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்கள் குறித்த விவரங்களை தமிழக அரசு ரகசியமாக சேகரித்து வருகிறது. யாரெல்லாம் தகுதியான பயனாளிகள், 5 சவரனுக்கு கீழ் கடன் வாங்கியவர்கள் எத்தனை பேர் என லிஸ்ட் எடுக்கும் பணிகள் தொடர்ந்துட்டு வருதுங்க. ஸோ 8க்கும் மேற்பட்ட பொதுத்துறை வங்கிகளில் இந்த தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. கூட்டுறவு வங்கிகள் மட்டுமின்றி இந்தியன் பேங்க் போன்ற சுமார் 8 பொதுத்துறை வங்கிகளிலும் இந்த தள்ளுபடியை நடைமுறையில் கொண்டு வரலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய திட்டம். ரகசியமாக இதற்கான பட்டியலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தள்ளுபடி செய்ய வேண்டிய கடன்களின் அளவு மற்றும் அதற்கான நிதி நிலை குறித்து அதிகாரிகள் ரகசியமாக தகவல்களை சேகரிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் நகைக்கடன் பெற தகுதியான நபர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராம் அதாவது 5 சவரனுக்கு உட்பட்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி 100% உடனடியாக கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நாளுக்கு நாள் ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை இந்த அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை அணுகி தான் நீங்கள் செக் பண்ணி கொடுக்கணும். ஆன்லைன் மூலம் தான் கிடையாது. ஆன்லைன் மூலம் தான் உங்களோட டேட்டாவை தான் அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போது நகைக்கடன் தள்ளுபடி விட்டுட்டாங்களா இல்லையா இருந்தாலும் இந்த அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி வைக்கக்கூடிய நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது இப்போவே பெஸ்ட்டு. ஸோ கூட்டுறவுத்துறையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ரொம்ப பெருசாக போக போகுதுங்க. கண்டிப்பாக அனைவருக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்கப்பட்டுறாங்க. ரெடி ஆகிக்கிற மக்களை இப்போ உங்களுடைய இகேஒய்சி ஏதாவது பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அதை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் சில தினங்கள் வெளியாகிறது பார்க்கலாம். டிஆர்பியில் நகைக்கடன்களில் இந்த மாதிரி பெரிய பெரிய அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தமிழகம் முழுவதுமே கூட்டுறவு வங்கிகள், ஸோ வேளாண் வங்கிகளில் இந்த நகைக்கடன்களுடைய தள்ளுபடியை உங்களால் பெற முடியும். ஸோ நகைக்கடன்களை பொறுத்தவரைக்கு நிறைய பேருக்கு சொல்லி இது ஒரு வலிமையான வரப்பிரசனம் அப்படின்றது சொல்லலாம். சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா இந்த 5 சவரனுக்கு கீழே நகைக்கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக தள்ளுபடியும், 5 சவரனுக்கு மேலே நகைக்கடன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைப்பதற்கு சந்தேகமாக ஆகிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாநில அறிவிப்புகளை மட்டும் தினசரி வந்துட்டு நகைக்கடன் குறித்த அடுத்தடுத்த தகவலை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல போட்டு வச்சுக்கோங்க. வீடியோவில் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.